वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும், அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। इष्टान् भोगान् भिवो देवा दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायेभ्यो यो भुङ्क्तेस्तेन जेवसः। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். इष्टान् भोगान् हि वो देवाः दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तान् अप्रदायैभ्यः यो भुङ्क्ते स्तेन एव सः। ஓம் நமோ வெங்கடேஷாய. கர்மயோகம் என்பது எவ்வளவு இன்றியமையானது. எந்த ஒரு பலனை விரும்பக்கூடியவனாக இருந்தாலும், அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களில் நம்பிக்கை உடையவனாக தான் சாஸ்திர வழி நடந்தோமேனால் தனக்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் என்பதான ஒரு விசுவாசத்துடன் கூடியவனாக ஒரு மனிதன் இருந்தானேயானால் அவன் தான் விரும்பக்கூடிய எந்த ஒரு பலனை பெறுவதற்கும் சாஸ்திரம் கூறிய யஜ்ஞங்களை செய்தே ஆக வேண்டும்.
யஜ் தேவ பூஜாயாம். யஜ்யம் அப்படின்னு சொன்னால் தேவ பூஜை. இன்னைக்கு லோகத்தில் நாம் பார்க்குறோம் நிறைய பேர் நாஸ்திகவாதம் பண்ணுறான். அதில் ஒரு சுவாரஸ்யம் பார்த்தீர்களா நீங்கள்? ஆஸ்திகர்கள் பேசுகிறத காட்டிலும் நாஸ்திகர்கள் பேசும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நன்னா புரியுது. அவள் சொல்கிறது சரிதான் போல இருக்குன்ற அளவுக்கு மனசில் ஒரு எண்ணம் உண்டாருது. இதனால் நாம் என்ன போய்டுறோம்? நம்ம கெட்டு போய்டுறோம். நாஸ்திகர்கள் பேசும்பொழுது அவள் சொல்கிற விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு நாம் ஆஸ்திகர்கள்லேருந்து நழுவி விடுகிறோம். ஆனால் இந்த நாஸ்திகர்கள் காலக்கிரமத்தில் என்ன பண்ணுறா? கடைசியில் தங்களுக்கு வேறு எதுவும் வழியே கிடையாது அப்படின்னா, தாங்களும் நற்கதி அடையணும்னா ஆஸ்திகம்தான் ஒரே வழி, ஆஸ்திக்கம்தான் ஒரே வழின்னு அதுக்குள்ளே வந்துடுறா. நாம் தான் வர முடியாமல் 2 கட்டானா திண்டாடி தவிச்சுருக்கோம் நாமெல்லாம். அந்த சமயத்தில் நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனாக மாறினவன் என்ன பண்ணுறான்? கோவிலாக போய் பூஜை பண்ணுறான், பகவத் ஆராதனங்கள் பண்ணுறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறையான அந்த பூஜை வழிபாட்டு முறைகள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. யஜ்ஞம் யஜ்ஞம் அப்படின்றதான சப்தத்திற்கு பெரிய ஹோமகுண்டத்தை அமைத்து அந்த ஹோமகுண்டத்தில் டன்னு டன்னா நெய் கொட்டு ஹோமம் பண்ணுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க அவசியம் இல்லை. பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று பகவத் ராமானுஜர் அழகாக சொல்லியிருக்கார். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்பதாக பஞ்சமகா யஜ்ஞங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிராகிருத பிரளயம் என்று ஒன்று உண்டாகிறது. பிரளயங்களில் எத்தனையோ விதமான பிரளயங்கள் உண்டு. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அவாந்தர பிரளயம் என்று பிரளயத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் வரக்கூடியதான பிரளயத்தை குறித்ததான செய்திகள் நம்பகத்தன்மையுடன் கூடியவையா என்று பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா 2000 உலகம் அழிஞ்சிரும்னா, அப்புறம் 2002 உலகம் அழிஞ்சிரும்னா, அப்புறம் 2010 உலகம் அழிஞ்சிரும்னா, அப்புறம் 2020 உலகம் அழிஞ்சிரும்னா, இப்போ 2025 உலகம் அழியும் அப்படின்னு ஒரு வதந்தி உலாவி கொண்டிருக்கிறது. கலியுகம் ஆரம்பித்து இப்போ தான் 5000 சொச்சம் வருஷம் ஆயிருக்கு. இன்னும் 2.5 லட்சம் வருஷங்கள் இருக்குது கலியுகத்துக்கு. அதெல்லாம் பெரிய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கா பிரிவாள்லாம். அதில் கூட நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம்ன்ற வித்தியாசங்கள் இருக்குது. பிராகிருத பிரளயம்னு பேர் ஒரு பிரளயத்திற்கு. பகவான் என்ன பண்ணுறான்? எல்லா ஜீவாத்மாக்களையும் அந்த பிரளயத்தில் அழுத்துகிறான். அச்சேதன வஸ்துக்களில் பிரகிருதி என்பதும் ஜீவன்களும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. பிரகிருதி இருக்குது, ஜீவாத்மா இருக்கான். பிரகிருத்தினா பூமின்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரகிருத்தினா பரமபதத்திற்கு கீழே உள்ளதான எல்லாம் இந்த உலகத்தில் பிரகிருதி தான். பிரகிருதி என்றாலே அதான் அர்த்தம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பரமபதத்திற்கு கீழே உள்ளதான எல்லாம் பிரகிருதி தான். அதனால தான் மண்டோதரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தமசப் பரமோதாதா சங்கசக்கர கதாதரா ஸ்ரீவத்சவத்சா நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதோ துருவாஹா என்று பகவானை போற்றுகிறாள் மண்டோதரி. எனவே இந்த விஷயத்தை நாம் நன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பிராகிருத பிரளயம் என்று பெயர். பிரகிருதி இருக்கும், ஜீவாத்மாக்கள் இருப்பா. ஆனால் அந்த ஜீவாத்மாக்கள் எப்படி இருப்பான்னா, ஒளி இழந்து ஸ்வஸ்வரூபாவிர் பாவம் என்பதாக பெயர், தன் தன்மையை அறியாதவர்களாக. இப்பையும் நாம் அப்படி தான் இருக்கோம். பட் இருந்தாலும் அப்போ ஒரிஜினலாகவே அப்படி தான் இருப்போம். மெழுக்கில் ஒட்டின தங்கத்துகளை போல. இந்த ஒரு திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்குலாம். பலன்னு இருக்கும் தங்கம். தங்கத்தை ராவுவா கேள்விப்பட்டிருக்கா? முன்னாடிலாம் இந்த தங்கத்தை உரசி பார்த்தல் என்பதாக பெயர். சொக்க தங்கமா இல்லையா என்பதை உரசி பார்த்தால் தெரியும்னு சொல்லுவான். ஒரு உரைகள் வச்சு அதை உரசி பார்ப்பான். அந்த உரசி பார்த்தா என்னாகும், அந்த தங்கம் பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் கீழே விழும். அது பலன்னு இருக்கும். அந்த பவுடரை எப்படி கலெக்ட் பண்ணுறது? தங்கத்தை உரசினா அந்த பவுடர் கீழே விழுறதோ இல்லையோ, அந்த பவுடரை எப்படி கலெக்ட் பண்ணுறது? கையால் திரட்ட முடியுமா? வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவோம்? வேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேக்ஸ்னா மெழுகு எடுத்து அப்படி இப்படி ஒத்துவா. இப்படி இந்த தங்கத்தில் ஒத்தி எடுப்பாள். அப்படி ஒத்தி எடுத்தால் அந்த மெழுகில் தங்க பவுடர்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். பட் ஜென்ரலாக இங்கே தங்க துகள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? பலன்னு இருக்கும் இல்லையா? அதே மெழுகில் அது ஒட்டின்னு இருக்குன்னா என்ன ஆகும்? அதுக்கு அந்த கிளிட்டரிங் போயிடும், பலாபத்தியம் போயிடும்.
பளபளப்பு இருக்காது இல்லையா? அது இன்ஃபேக்ட் அந்த தங்கத்துகள்னே நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த மெழுக்க உருக்கி அந்த தங்கத்துகளை தனியாக பிரித்து எடுப்பான். அதுக்கு தனியாக ப்ரொபோசிஷன் இருக்குது, ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் விஷயம் இருக்குது. இப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த பிராகிருத பிரளயம் முதலான பிரளயங்கள் ஏற்படும் பொழுது ஜீவாத்மாக்களாகிற நாம் அச்சேதன பிராயர்களாக, அன்பர்களே மறுபடியும் நினைவிருத்துக் கொள்ளுங்கள், அச்சேதனம் என்றால் அறிவற்றது என்பதாக பொருள் தவிர அச்சேதனம் என்றால் உயிரற்றது என்பதாக பொருள் அல்ல. ஜீவவர்க்கமாகிற நாம் அச்சேதன பிராயர்களாக, அச்சேதனத்தை போன்று ஒளி இழந்து இருக்கிறோம். ஒன்றுமே தெரியாமல் நாம் இருக்கோம். ஜீவனுக்கு உருவம் எப்பவுமே கிடையாது, பெயரும் கிடையாது. பிரகிருத்தியினுடையதான சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே, ஆனால் அதே சமயத்தில் தேக சம்பந்தம் இந்திரிய சம்பந்தம் இல்லாததுனால அவனுக்கு சிந்தனை என்பது கிடையாது. அறிவுன்றதான குணம் அவனுக்கு இயற்கையாக இருந்தால் கூட அந்த அறிவை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அவன் இப்போ இருக்கிறான். ஒரு சங்கதி அவனால் அடைய முடியாது, ஒரு புருஷார்த்தம் அவனுக்கு வந்து சேராது. பார்த்தா அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய என்று தேசிகன் தயாசதகத்தில் வர்ணிப்பார். அச்சித்தை போன்றவன், அறிவற்ற வஸ்துக்களை போன்றவன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானுக்கு நம் மீது ஒரு கருணை உண்டாகிறது. ஸ்ரீனிவாசனுக்கு, ஐயோ இந்த ஜீவ வர்க்கங்கள் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பரமபதமாகிற உத்தம ஸ்தானத்திற்கு வராமல் இப்படி அநியாயமாக கெட்டு விடுகிறார்களே, இப்படி அநியாயமாக அவர்கள் தங்களை இழந்து தவிக்கிறார்களே என்று நினைத்து, சரி இவர்கள் தன்னை உபாசித்து தன்னிடத்தில் வந்து அடைய வேண்டும் என்னும் ஒரு நோக்கத்தினாலே, உயர்ந்த நோக்கத்தினாலே இந்த பிராகிருத பிரளயத்தின் முடிவில் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் பொழுது எம்பெருமான் ஜீவ வர்க்கங்களுக்கு ஹஸ்த பாதாதிகள், கை கால் என்பதாக, ஒருத்தனை மனுஷனா, ஒருத்தனை மிருகமா, ஒருத்தனை பசுவா, ஒருத்தனை பக்ஷியா, ஒருத்தனை செடியா கொடியா அப்படின்னு ஹஸ்த பாதாதிகள்னு சொல்றார். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதா. பரமாத்மா பகவான் மறுபடியும் இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பதினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக இந்த ஸ்லோகம் சொல்றது. ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. டிஸ்ட்ராக்ஷனில் போயிடுத்து அப்படி சொன்னால் நம்மளால் நம்முடையதான பிறந்த வாழ்க்கையை பயனுடைத்தாக்கி கொள்ளவே முடியாது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம். இத்தனை விதமான விசித்திரங்கள் உலகத்தில் எவ்வளவு பேர் பார்க்கிறோம். விசித்திர ரூபாக்கலு சித்த விருத்தையா. ஒருவர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் வெளுப்பா இருக்கார், ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தர் நட்டையா இருக்கார், ஒருத்தர் குண்டா இருக்கார், ஒருத்தர் ஒல்லியா இருக்கார், ஒருத்தர் கை கால் நன்னா இருக்கு, ஒருத்தர் கை கால் நன்னா இல்லை, ஒருத்தருக்கு கை மட்டும் நன்னா இருக்கு, ஒருத்தருக்கு கால் மட்டும் நன்னா இருக்கு. எவ்வளோ பார்க்கிறோம் நம்ம, எத்தனை விதமாக பார்க்கிறோம். ஒருத்தர் கூன் போட்டு இருக்கார், ஒருத்தர் நிமிர்ந்து இருக்கார். இது எல்லாம் என்ன, அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு தக்கபடியாக ஈஸ்வர சிருஷ்டி. இதெல்லாம் சரி. இப்ப தேகத்தை கொடுத்ததனுடைய பிரயோஜனம் என்ன? தங்கத்தில் மெழுக்கில் ஒட்டின தங்கத்துகளை போல ஒளிமங்கி இருந்தோம் இல்லையா நாமெல்லாம். பெரும் கருணையினாலே ஸ்ரீனிவாசன் நமக்கு இந்த கை கால்களை கொடுத்தான். இந்த கை கால்களுடைய நோக்கம், அதை பெற்றதனுடைய நோக்கம், அதை பெற்றதனுடைய பிரயோஜனம் என்ன? ஈஸ்வராய நிவேதித்தும். மறுபடியும் நாம தெய்வத்திற்கு அர்ப்பணம் பண்ணணும். அது தெய்வத்தினிடத்திலேயே நாம சமர்ப்பிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? சினிமா போறோம், டிராமா போறோம், ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் மோசமான கலாச்சாரங்கள்தாக நிறைய கலாச்சாரங்கள் வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கலாச்சாரங்களில் ஈடுபடுறோம். அதை பற்றி சொல்லுவானே, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. கலாச்சாரம் சீர்கேடு இப்போ பார்க்கறது. ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியில் அந்த என்ன சொல்கிறது, மதுபான கூடம் இருந்தது. ஒருத்தர் அந்த பக்கமாக போயிட்டு வரதே அவருக்கு அவமானமாக கருதினான். இன்றைக்கி சர்வசாதாரணமாக எடுத்து அப்பா பிள்ளை, ஏன் வீட்டில் உள்ளதான பெண்கள் எல்லோரும் கூட மது அருந்துவது என்பது திரைப்படங்களில் காட்சிகளாக படுத்தப்பட்டு விட்டன. சீரியலில் நிறைய காண்பிக்கிறார். பொது வாழ்க்கையில் சோஷியல் அப்படின்றதான ஒரு பேரில் எல்லாரும் சேர்ந்து அதை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். இது போன்ற விஷயங்களை அடியனை போன்றவர்கள் சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கு ஆட்சேபங்கள் தான் கிளம்பும். ஆனால் உண்மை தானே, சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவேன் ஆழ்வார். அதெல்லாம் உண்மை தானே நாம் பார்க்குறோமே. எவ்வளவு மோசமான கலாச்சார சீர்கேட்டில் நாம் மாட்டின்னு இருக்கோம். இதுதான் அர்ஜுனன் பயந்தான். ஞாபகம் இருக்கா?
அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் பயந்தான். அர்ஜுனுடைய பயம் நியாயமானது. அந்த பயத்திற்கு இன்றைய தினத்தில் நாம் பார்க்கிறோம், விளைவுகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த கலாச்சார சீர்கேட்டிலிருந்து எப்படி நம்முடைய குடும்பத்தினரை மீட்டெடுக்க போகிறோம் என்பது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். பெற்றோர்கள் சொல்வழி பிள்ளைகள் நடப்பதோ அல்லது பிள்ளைகள் தர்மத்தில் இருந்தார்களே ஆனால் பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்வதோ என்பது இந்த காலத்தில் மிக மிக துர்லபம். ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நடுவில் இந்த மாதிரி சில மெசேஜஸ் கொடுக்க வேண்டியதுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்டால், கலாச்சாரத்தினுடைய சீர்கேட்டின் நடுவிலே நாம் குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பர்சன்டேஜும் குறைக்க முடியல, மீட்கவும் முடியல. போக போக இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்குது. பயமாக தான் இருக்குது. உலகத்தில் வாழறது பயமாக தான் இருக்குது. அந்த வைராக்கியம் நமக்கு வரணும். அந்த வைராக்கியத்தை நாம் ஏற்று அந்த வைராக்கியத்தின்படி பகவதர்ப்பணமாக இந்த பிறவியை அவனிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் அல்லவா, அதுதான் சரணாகதி. அத்தகையதொரு சரணாகதி செய்து கொள்வதற்காகத்தான் நமக்கு இந்த பிறவியே பகவான் கொடுத்தான். ஈஸ்வராய நிவேதித்தும் என்று சொன்னான். இன்னைக்கு ஸ்லோகத்தில் அதுதான் பார்க்க போகிறோம். கீழ் ஸ்லோகம் என்ன? தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து என்பதாக சொன்னோம். தேவர்களை நாம் ஆராதிக்கிறோம், தேவர்கள் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். அப்படின்னா தேவர்கள் எதற்காக நமக்கு விருஷ்டி அன்னார்கள், நல்ல மழையை கொடுக்குறா, நல்ல பயிர் பச்சையை கொடுக்குறா, நல்ல தானிய சமிருத்தியை கொடுக்குறா, ஆகார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறா. எதற்காக? நாம் அவர்களை ஆராதிப்பதற்காக. ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்கு. அவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதான போகங்களை நாங்கள் அனுபவித்தோம் ஏனால் அது எப்படி தவறாகும்னு ஒரு கேள்வி வரும். அவர்கள் எங்களுக்கு அளிக்கக்கூடிய போகங்களை நாங்கள் அனுபவித்தோம் ஏனால் அது எப்படி தவறாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் அனுபவித்தால் தவறு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? என்னன்னா, பையன் ரொம்ப ஆசைப்படுறான், அப்பா கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு கார் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான். சரி, நம்ம பையன் ஒரே பையன் நமக்காக கேட்கிறானே, அந்த பையனுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கும்னு தகப்பனார் என்ன பண்ணுறார், அந்த பையனுக்கு ஒரு கார் வாங்கி தரார். கார் வாங்கினா 1 மாதம் ஆச்சு கார் வாங்கி ஓட்டின்னு இருக்கான், 2 மாதம் ஆச்சு கார் வாங்கி ஓட்டின்னு இருக்கான். ஒரு நாள் கூட, அப்பா என் கூட வா, நீ ஆசையாக எனக்கு வாங்கி கொடுத்த காரில் நான் ஒன்று அழைச்சின்னு போகிறேன், நீ ஆஃபீஸ் போச்சே உன்னை நான் ஆஃபீஸில் கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணுறேன், நீ சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்பொழுது நான் கார் எடுத்துகிட்டு உன்னை அழைச்சின்னு வரேன் அப்படின்னு ஒரு நாள் தகப்பனார அந்த காரில் அவன் ஏற்றலை. யாரால் அவனுக்கு அந்த போகம் கிடைச்சது? யாரால் அவனுக்கு அந்த பெருமை கிடைச்சது? தகப்பனாரால் தானே. தகப்பனார் அவனுக்கு ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்தினால தான் ஒரு கார் வாங்கி கொடுத்தார். ஒரு தீபாவளி சமயம் வச்சுக்கோங்க, நம்முடைய இல்லங்களில் பெரியோர்கள் இருக்கா. இப்போல்லாம் என்ன சொன்னேன், கலாச்சாரம் மாறிடுச்சு. சாதாரணமாக நம்ம குடும்பங்கள்லாம் என்ன வழக்கம் இருக்கும், அன்றைய தினத்தில் காலையில் அம்மா, பாட்டி, அத்தை, சித்தி இவெல்லாம் வீட்டில் இருப்பான். ஒரே கோலாகலமாக இருக்கும். தீபாவளினா காரத்தில் நன்னா எண்ணெய் தேய்ச்சி வைப்பான். அதுக்கப்புறம் பசங்களுக்கு புத்தாடை வாங்கி இருப்பாள். வருஷத்தில் புத்தாடை என்பது எங்களுக்கெல்லாம் 2 முறை தான். ஒன்று பிறந்த நாள் அன்று ஒரே ஒரு புத்தாடை கிடைக்கும், ஒரு செட்டு தான். அது கூட 2, 3 செட்டு 3 செட்டுலாம் கிடையாது. அதே மாதிரி தீபாவளி அன்று ஒரு புத்தாடை. வருஷத்தில் 2 செட்டு தான் புத்தாடைன்றதே நாங்கள் பார்த்தது. நான் உண்மையே சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தடவை ஷாப்பிங் போனோன்னா 10 ட்ரெஸ்ஸு 15 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரா. என்ன காரணம், எதுக்காக, என்ன விஷயம்னு தெரியல. இன்னொன்று, எங்களெல்லாம் வளர்த்த பொழுது எங்களுடைய தாய் தந்தையரா எல்லா நாள்லையும் புதுசு போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவான். குடும்பத்தினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு ஈஸி ஃப்ரீனஸ் வந்துடுது. அந்த மாதிரி அந்த தீபாவளி அன்று அல்லது பிறந்த நாள் அன்று அவர்கள் கொடுக்கும் புத்தாடையை அணிந்து கொண்டு வந்து நாம் அவர்களை சேவித்தால் அவர்கள் மனசு குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அதான உண்மை, அதான யதார்த்தம். அப்படித்தானே நம்முடையதான வாழ்க்கை இருந்தது, இருக்கணும். எங்கேருந்து மாற ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ஆனால் மாறி போயிடுத்திப்ப. எதை போல தேவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களை கொண்டு நாம் தேவர்களை ஆராதிக்க வேண்டி இருக்க, நாம் தேவர்களை ஆராதிக்காமல் நமக்கே அது ஆட்பட்டது, நமக்கு உட்பட்டது, நாம் அனுபவிப்பதற்காக நம்முடைய அனுபவத்திற்காக ஏற்பட்டது என்னும் எண்ணத்துடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அங்கதான் ப்ராப்ளம் வருது. பரஸ்பரம் பாவயந்தான் நாம் பரமாத்மா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கணும்.
அப்படி இருந்தால்தான் அது சோபிக்க முடியும். இதற்காகவே என்ன பண்ணான், இந்த சமயத்துல அவளை சிருஷ்டித்தானோ இல்லையோ, எதை ஜகத்தை சிருஷ்டிக்கிறானோ இல்லையோ, ஜீவ வர்க்கங்களை சிருஷ்டிக்கிறானோ இல்லையோ, அப்படி அந்த ஜீவாத்மாக்களுக்கு தேக சம்பந்தத்தோடு அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது சஹயஜ்ஞை புரா சிருஷ்டுவா சஹயஜ்ஞைஹி சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோத்விஷ்ட காமதுக் என்று யஜ்ஞங்களோடையே சேர்ந்து படைத்தான். அந்த யஜ்ஞங்கள் சேர்ந்து படைத்தது தாத்பரியம் என்ன? யஜ்ஞங்களை கொண்டு அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோத்விஷ்ட காமதுக்கு, இந்த யஜ்ஞங்களை கொண்டு நீங்கள் தேவதைகளை ஆராதியுங்கள், அந்த ஆராதனை மூலமாக உங்களுக்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் இந்த யஜ்ஞங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனு என்று ஸ்பஷ்டமா பரமாத்மா சொல்லியிருக்கான். அப்படி இருக்கச்சே அவன் கொடுத்ததை நாம் அவனுக்கு சமர்ப்பிக்காமல் நாமே சுதந்திரமாக அனுபவித்தோமேயானால் அப்பொழுது நாம் எத்தகையது ஒரு பெரிய பாபத்தை செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். கீழே 10வது ஸ்லோகத்திலையும் 11வது ஸ்லோகத்திலையும் இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. தந்தையார் கார் வாங்கி கொடுத்தார், தந்தையார் துணிமணி வாங்கி கொடுத்தார், பெற்றோர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் துணிமணி வாங்கி கொடுத்தா, ஆனா நீ அவர்களை பூஜிக்கல, அவர்களை வந்து சேவிக்கல, அவர்களிடத்துல உனக்கு கிருத்தஜ்ஞதைன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த 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 வார்த்தையை ஸ்பெல் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவா. கிருத்தஜ்ஞதா அப்படின்னு பேரு. இப்ப நிறைய பேர் அனந்த பத்மநாபன் சொல்ல மாட்டாங்க, அனந்த பத்மானாச்சாரியார் அப்படின்னு வராது. அது ஒரு அழுத்தம் வராது. அது ஏன்னா ரீடிங் ஹேபிட் போயிடுது. அதை கரெக்டாக அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும்ன்றது வராது. இப்போ சிம்பிளாக கிட்டலாம், சாரி அவர் யார் ஏபிஎன் சுவாமி வரார் அப்படின்ட்டா நிம்மதியாக போச்சு. உனக்கு என்ன சார் கம்யூனிகேட் பண்ணோம் அவ்வளோதானே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சொல்லுறது ஏபிஎன் சுவாமி வராருன்னா ஈஸியாக போயிடுது. டக்குன்னு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டு வந்து கெப்பாசிட்டி ஈஸியாக போயிடுது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுத்து. ஆகையினால இப்பொழுது ஒருவருக்கொருவர் திருப்தி செய்து கொண்டு நன்மையை அடைய வேண்டுமே தவிர்த்து ஒருத்தர் கொடுத்த போகத்தை நாம் மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருந்தோமேனால் அதற்கு என்ன தெரியுமா பேரு? ஸ்தேன ஏவ சகான்னு பேரு. ஸ்தேனம்னா திருட்டுன்னு பேரு, ஸ்தேயம்னா திருட்டுக்கு பேரு. ஸ்தேன ஏவ, அவன் ஒரு திருடன். தந்தையார் கொடுத்த சொத்தை தான் பெற்று ஆனால் அந்த தந்தையாரை மதிக்காமல் அந்த தந்தையாரிடத்தில் தான் காண்பிக்க வேண்டிய நன்றியையும் மரியாதையையும் மீறி ஒருவன் நடந்து வந்தானேயானால் அத்தகையவனை இந்த உலகம் என்ன சொல்லும்? அவன் ஸ்தேனன். ஸ்தேனன் என்றால் திருடன் என்று சொல்லும். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர் தத்தான் அப்ரதாயைப்யஹ யோ புங்தே ஸ்தேன ஏவ சஹா. தேவர்கள் யஜ்ஞங்களினாலே ஆராதிக்கப்பட்டு, தேவாஹா தேவர்கள் தேவதைகள், யஜ்ஞபாவிதாஹா யஜ்ஞங்களினாலே நன்கு ஆராதிக்கப்பட்டு, இஷ்டான் போகான் இஷ்டமான போகங்களை அதாவது பலன்களை, வஹா ஹே அர்ஜுனா ஜீவன்களாகிற உங்களுக்கு, தாஸ்யந்தி அளிப்பார்களே. தேவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய போகங்களை கொண்டு அந்த தேவர்களை திருப்தி செய்தால் அந்த தேவர்கள் உங்களுக்கு தேவையான பலன்களை அளிப்பார்களே. அப்படி இல்லாமல் இப்ப தந்தையார் என்ன பண்றார்? நம்ம பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தோம், ரொம்ப மரியாதையா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நமக்கு தேவையான பொழுதெல்லாம் அவன் என்ன பண்றான்? நீ வாப்பா நான் உன்னை அழைச்சு போறேன், நீ வாப்பா உன் கூட போகலாம் அப்படின்னு தன்னை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணுவார்? இதை விட அதிகமான விலை உயர்ந்த காரை அவனுக்கு பரிசளிப்பார். இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கி கொடுத்தார், அடுத்தது என்ன பண்ணுவார்? சூப்பரா ஒரு BMW கார் வாங்கி தர்றார். என்னமோ தர வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்பயே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொடுத்தார், இதுக்கே இந்த பையன் நம்மளை மதிக்க மாட்டேன்றான், நம்ம பேரில் அவனுக்கு துளி கூட பிரீத்தி இல்லை, ஒரு கௌரவம் இல்லை, இந்த கார் இடத்துல அவன் ஊரை சுற்றுறானே தவிர்த்து தன்னை ஒரு நாள் வந்து பார்க்கணும், தன்னை இடத்துல பேசணும், தன்னை அழிச்சுன்னு போனோம்னு அவனுக்கு தோண மாட்டேன்றது. அப்புறம் எதுக்கு நாம இனிமேல் அவனுக்கு பண்ணணும்? சரி போ அப்படின்னு. ஒருவேளை இந்த கார் ஓட்ட கார் ஆகிடுத்துலாம், ஓட்டா முடியாத கார் ஆகிடுத்துலாம், ரிப்பேர் ஆகிடுத்துலாம், மறுபடியும் அப்பா கிட்ட வந்தானா நான் என்னடாப்பா பண்ண முடியும்? ஏதோ என்கிட்ட இருந்தது உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் கை விரிச்சிட்டாருன்னா இவன் எங்கே போவான்?
இந்த திருஷ்டாந்தத்தை இவ்வளவுதான் பார்க்கணும், அதுக்கு மேல ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணுவான், அந்த மாதிரி தேவர்கள் நான் கொடுத்தனே இவன் ஒன்றும் பண்ணலையே, ஜுகோபகாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமயனேபோ தரதொரு புவனத்வயம்னு பார்த்தோம் இல்லையோ. யாரு, திலீப மகாராஜா என்ன பண்ணான், நல்ல மழையை பொழிந்தான் இந்திரன். ஜம்முன வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடியுரையும், குடியுரை கோன் உயர்வான்னு ரொம்ப அழகா தன்னுடைய நாட்டை பரிபாலனை பண்ணி வந்தான். அங்கங்க செக் டேம் கட்டி வச்சிருந்தான், ஜலத்தை நீராதாரத்தை பெருக்கினான், தனதானிய சமிருத்தியை பெருக்கினான், அந்த தனதானியங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து மக்களை காப்பாற்றினான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதாக விவசாயத்தை வளர்த்தான். ஆகையால நல்ல தானியங்கள் செழித்து வளர்ந்தன. அந்த தானியங்களை கொண்டு ஆங்காங்கு யாகங்கள் யஜ்ஞங்கள் குறைவில்லாமல் நடைபெறச் செய்தான். அக்னி சோமியாப்தோர்யாமம், சோமயாகம், வாஜபேயம், பௌண்டரீகம், அஸ்வமேதம், எத்தனையோ விதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி யாகங்கள் எத்தனை பேர் பண்றா இருக்கா, மனுஷா ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, சாஸ்திரத்தை அறிந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக மிக அருகிவிட்டார்கள். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்றது. யார் யாரோ என்னென்னவோ சொல்லி வச்சுடுறா, நம்ம மைண்டு மொத்தம் கரப்டாக இருக்கு, குழம்பி கிடக்கிறது. இந்த மாதிரி யாகங்கள் பண்ணும்பொழுது அந்த யாகத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது சுதர்சன ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம், புருஷ சுக்த ஹோமம், சண்டி ஹோமம், ருத்ரம், அதுக்கப்புறம் சுதர்சன ஹோமம், சகசநாம யஜ்யம், அது மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டும், இதை விட முக்கியம் எது அப்படி கேட்டால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பிரதானமான யாகங்கள், பஞ்சமகா யஜ்யங்கள், அதற்கு மேலே முக்கியம். இந்த பிரகாரம் தான் நாம் யாக யஜ்யங்கள் பண்ணி தேவர்களை ஆராதிக்கிறோம். திலீபன் அப்படித்தான் நமக்கு வழி காண்பித்தான். சம்பத் வினிமயனபோ தரதொரு புவனத்வயம்னு திலீபன் பூமியை சொர்க்கத்தை ரட்சித்தான், இந்திரன் மழையை பொழிவித்து பூமியை ரட்சித்தான் என்று இவர்கள் இருவரும் தங்களுடைய ராஜ்யத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ அயல் நாட்டு உறவு சுமூகமாக இருக்கணும்னு சொல்கிறோமோ இல்லையோ. இப்போ பக்கத்து நாடு ஒன்று இருக்குது, அந்த நாட்டுக்கு தேவையான தாத்து பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு தேவையான ஒரு வஸ்து அவாகிட்ட இருக்குது, நமக்கு தேவையான ஒரு வஸ்து அவாகிட்ட இருக்குது. இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நல்லுறவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எம்பசி மூலமாக ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு நல்லுறவை வளர்த்துப்பா. அப்போ அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு என்ன அக்ரிமெண்ட் போடுவா, நான் உங்களுக்கு இந்த வளத்தை கொடுக்குறேன், எங்ககிட்ட இருக்கிறதான எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி உங்கள் நாட்டில் விளையக்கூடிய இந்த விஷயங்களை எங்களுக்கு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், சில நாடுகளில் ஏற்பட்டதான வறட்சி நிவாரணத்திற்காக இந்தியாவிலிருந்து சிறந்த உணவுப் பொருள்கள்லாம் போய் சேர்ந்தது. ஒரு நாட்டில் பூகம்பம் ஏற்பட்டது, உடனே என்ன பண்ணால் இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு நிவாரணங்கள் போய், நிவாரண குழுவும் போய் அந்த பூகம்பத்தில் சிக்கியிருந்தவளெல்லாம் எடுத்து காப்பாற்றினான். அந்த மாதிரி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றணும். ஒரு நாட்டிலேருந்து நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் நாம் பெற்று விட்டு நாம் அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணலாமா, பண்ண முடியுமா? உடனே அவன் படையெடுத்து வரமாட்டாளா? அல்லது நமக்கு அவர்கள் அளிக்க வேண்டியதான உயர்ந்த செல்வங்களை அளிக்காமல் போயிடலாம் இல்லையோ? அது என்னவானா இருக்கட்டும், பண்டமாற்று, கச்சா எண்ணெயாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வேதிப்பொருட்களாக இருக்கலாம், அல்லது மெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில். வாணிபம்ன்றதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. அந்த மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவர்கள் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அதை கொண்டு நாம் தேவர்களை ஆராதிக்கணுமே தவிர்த்து தேவதாராதனம் செய்யாமல் நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன், உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நம்முடைய தேவதாராதனத்தை செய்யாமல் எத்தகையதொரு பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் அது அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீர் போல வியர்த்தம்தான். தயிர் தத்தான், இப்படி தேவர்களாலே அளிக்கப்பட்டதான, இது அவர்கள் ஆராதனத்திற்காக கொடுக்கப்பட்டதான ஏபியா தயிர் தத்தான் அந்த வஸ்துக்களை ஏபியா அப்பிரதாய அந்த தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் யஹா புங்தே எவனொருவன் தானே அனுபவிக்கிறானோ ஸ்தேனையேவ சஹா அவன் திருடன் என்று பார்க்கப்படுகிறான். இவ்வளவு தூரம் ஸ்ரத்தையோட பகவத்கீதையை கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு அடியேன் செய்யும் விண்ணப்பம், நம் இல்லங்களில் உள்ளதான பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யாமல் சாப்பிடாதீர்கள். நாம் சமைக்கும் எந்த பதார்த்தமாயிருந்தாலும் அது பகவதர்ப்பணத்தை செய்யுங்கள். பகவதர்ப்பணத்தை செய்து நாம் ஒருத்தருக்கொருத்தர் அகமகிழ்ந்து பரிமாறி உண்ண வேண்டும்.
கடைகளிலும் மற்றும் தின்பண்டச்சாலைகளிலும் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதில் உங்களுக்கு ஒருவேளை ஆவல் இருந்தால் கூட இல்லத்தில் உள்ள பெருமாளுக்கு என்பதாக ஒரு நிவேதனத்தை செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்யுங்கள். கூடிய வரைக்கும் அதை தடுப்பது, அதை விடுப்பது, அதில் விருப்பத்தை முழுவதுமாக பரித்தியஜிப்பது என்பதுதான் விசேஷம். வெளியில் சாப்பிட்றதோ, கடையில் போய் தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றதோ, ஸ்ரீ ஜெயந்தி வந்துடு அப்படின்னு கேட்டால் ஸ்வீட் ஸ்டால்லேருந்து வாங்கின மைசூர் பாக்கு தான் விசேஷம்னு சொல்கிறதோ, அதெல்லாம் ஓகே, நாக்கு ருச்சிக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள்ன்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் பகவத் பிரசாதமாகாது, பகவத் அனுபவத்தை பெற்றுத்தராது, ஆத்மாவலோகனத்தை அது ஒரு பொழுதும் நமக்கு உண்டாக்க ஒட்டாது. கரெக்டாக அது தடுத்துரும். அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பரமாத்மா உபதேசம் பண்ணுறான். இன்னும் இந்த ஸ்லோகத்தில் பல அர்த்த விசேஷங்கள் இருக்குது. அதை அடுத்த உபன்யாசத்தில் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோமல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். இஷ்டான் போகான் ஹிவோ தேவாஹ இஷ்டான் போகான் ஹிவோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைभ्यः தைர்தத்தான பிரதாயைभ्यः யோ புங்க்தேஸ்தேன ஏவசஹ யோ புங்க்தேஸ்தேன ஏவசஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். இஷ்டான் போகான் ஹிவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைभ्यो யோ புங்க்தேஸ்தேன ஏவசஹ. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். சாண்டி தூவ குணு ரே பிரமரா
ಸುಮನ ಸುಗಂಧೋರೆ ಭ್ರಮರ ಸುಮನ ಸುಗಂಧೋರೆ ಭ್ರಮರ ಸುಮನ ಸುಗಂಧೋರೆ ಭ್ರಮರ ಪರಿಮಾಣವಿಕ್ಕದೋರೆ ಭ್ರಮರ ಪರಿಮಾಣವಿಕ್ಕದೋರೆ ಭ್ರಮರ ಪರಿಮಾಣವಿಕ್ಕದೋರೆ ಭ್ರಮರ ಪರಿಮಾಣವಿಕ್ಕದೋರೆ
இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेमप्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।